ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். எப்போவும் பிரியாணியை அடுப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பட்டை எல்லாத்தையும் போட்டு வெடிக்க விடுங்க. 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை பொடியாக நறுக்கிட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். கூட ஒரு 6 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கூட ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த டைமில் 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா அந்த ரா ஸ்மெல் போகணும். இப்போ ஒரு 4 தக்காளி பழத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூட உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கும். 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பில் செய்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிக்கும், நல்லா கை விடாமல் வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நான் 2.5 கிளாஸ் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து அளவு சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறமா சேருங்க. சைடில் என்னோட குட்டி பையன் பொரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லெமன் எடுத்திருக்கேன், அதையும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு கலரிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. தண்ணி வந்து இந்த அளவுக்கு வற்றணும். அதுக்கப்புறமா அடுப்பில் நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு வெறும் அந்த கறியை மட்டும் விட்டுடணும். மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரத்தையோ இல்லை இந்த மாதிரி கல்லையோ வச்சுடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு தம் பிரியாணி ரெடி ஆகிடும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.